நீ மெதுவா இந்திக்காரனை திணிச்சு, மெதுவா இந்திய திணிச்சு, இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சுட்டு இருக்க. அப்ப நான் தெருவில் தான் தெரியணும். ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. நாங்க இருக்கிற வரை அது நடக்காது. வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணி சொல்றாப்புல. திமுக அதை பத்தி பேசாது. திமுக வட இந்தியர்களின் வாக்கை வாங்குறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் போக சொல்ல மாட்டான். நீ மெதுவா இந்திக்காரனை திணிச்சு, மெதுவா இந்திய திணிச்சு, இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சுட்டு இருக்க. ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமா இருக்குது. அது தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா, இது தமிழானா. இன்னும் கொஞ்சம் நாளா அவன் வருவான். 1.5 கோடி வந்துட்டான். நீ கொஞ்சம் கொஞ்சமா இது தவறில்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய, இந்த நிலத்தினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்பவே பெருந்துறையில எந்த ஆள் நிறுத்த வெல்ல முடியாது. கோவை தெற்குல அவன் ஓட்டு போட்டா தான் வெல்ல முடியும். யார் வேணா வரலாம், யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா, மத்த மாநிலத்தில் இருக்கானுக்கு? நான் எஸ்சி, கர்நாடகால நான் எஸ்சியில் இருக்கேனா, மகாராஷ்டிரால நான் எஸ்சியில் இருக்கேனா, நான் ஓபிசியில் இருக்க, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கேன். எப்படி இது? இங்க வரவனெல்லாம் எஸ்சியில் இருந்துக்குவா, பிசியில் இருந்துக்குவா, எம்பிசியில் இருந்துக்குவா, என் இடத்த பூரா நீ எடுத்துக்குவ. அப்ப நான் தெருவில் தான் தெரியணும். இந்தியாவிலே அதிக நச்சாலைகள் இருக்கிற மாநிலம் எது? இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் எது? ஊழல்ல முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எது? நீ பேச முடியாது. நீ வட இந்தியா வெளியில போன்னு சொல்ல முடியாது. நீ முந்தா நாள் வந்தவன் வெளியில போ, நான் இன்னைக்கு வரேன், நாளைக்கு போறேன் பாவேன். ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாய் கழிட்டு எடுத்துட்டு ஓட்டினானே, அவனை ஹரியானாக்காரன் கண்டுபிடிக்க முடியாதவனால. தேனா என் பிள்ளைகளை கடத்தி போய் பாலியல் வன்புணர்வு கொண்டுட்டு போறானே, அவனை யாருன்னா தெரியுமா உனக்கு? ஏன்னா ஒன்று எதுவுமே இல்லை. இப்போ காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. நாங்க இருக்கிற வரை அது நடக்காது. நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும் போதே இந்த வேஷம் எதுக்குன்னு தெரியும். ஒரே நாடு ஒரே ரோடு. ஆனா ஒரே நாட்டுல இருந்து தண்ணீர் எனக்கு வராது. ஒரே நதி இருக்குது, அங்கிருந்து தண்ணி எனக்கு வராது. கர்நாடகால இருந்து, கேரளா இருந்து எனக்கு வராது. இது எப்படி? கார் ஓடும், நீர் ஓடாது. இது எப்படிப்பட்டது?